இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே செயல்படுது. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க வர 15/9 செப்டம்பர் 15 இந்த இன்ஜின் ஃபேக்டரி ஆவடியில என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா கிராஜுவேட், டிப்ளமோ, அப்புறம் ட்ரேடு அப்ரண்டிஸ்க்காக வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்களாம். பொதுவாக அப்ரண்டிஸ் அப்படின்னா சேலரி அந்த ஸ்டைஃபன் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா 18,000 16,000 அப்படிங்கிற மாதிரி ஸ்டைஃபன் தராங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷரா நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா சேலரி வைஸ் ஓகே, ஒரு மேனேஜபிள் ஆன ஒரு ஸ்டைஃபன் பிளஸ் நீங்க இன்னும் நிறைய புது விஷயங்களை கத்துக்கலாம். அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ஃபர்தரா நீங்க மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, கிராஜுவேட், டிப்ளமோ, ட்ரேடு அப்படின்னு 3 ட்ரேட்ஸ்ல வந்து எடுக்கிறாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பாருங்க, கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரண்டிஸ். ஸோ நேம்லேயே இருக்கு கிராஜுவேட் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும். இன்ஜினியரிங் பிடெக், மெக்கானிக்கல் ஆர் ட்ரிபிள் ஆர் ஆட்டோமொபைல்ல முடிச்சவங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான். 16 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்டைஃபண்ட் அப்படின்னா 18,000 ரூபாய் தராங்க. இது என்ன அப்புறம் இந்த ஷேர்னு போட்டிருக்காங்களே, அது அவங்க இஎஃப்ஏ ஷேர், அதாவது இந்த ஆவடி இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி 13,000 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 4,000 தராங்களாம். மொத்தமாக 18,000 உங்களுக்கு மாத ஸ்டைஃபண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்டைஃபண்ட் இந்த விஷயத்த பார்த்தா போதும், இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேலரி அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கான ஜாப் லொகேஷன் நம்ம சென்னை தான். நீங்கள் வந்து தமிழகம் முழுவதும் எல்லாருமே இந்த வாக்கின்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும் போங்க, போய் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து டிப்ளமோ டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 5 ஓப்பனிங்ஸ். டிப்ளமோ டெக்னீஷியன், ஸோ டிப்ளமோ மெக்கு, சிஎஸ்சி, ட்ரிபிள் ஆட்டோமொபைலில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ 4 பிரான்ச்சஸ் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாகவே 5 வேகன்சி. அப்போ ஈச் பிரான்ச்சில் ஒரு வேகன்சி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. 16,200 மாத ஸ்டைஃபண்ட். அப்புறம் ட்ரேடு எக்ஸ்ஐடிஐ, அதாவது ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 60 வேகன்சி இருக்கு. ஸோ ஐடிஐ முடிச்சவங்க பெரிதளவில் நீங்க வந்து போகலாம், ஏன்னா 60 பேர் எடுக்கிறாங்கல்ல. ஐடிஐல ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன், எம்எம்இல முடிச்சிருந்துருக்கலாம். 16,200 அப்படிங்கிறது தராங்க. ஓகே, வாக்கின் இன்டர்வியூ அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, நீங்க பிடெக்ல, டிப்ளமோல, ஐடிஐல எடுத்துக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை வச்சு எடுக்க போறாங்க. இப்ப பிடெக்ல 16 பேர் தான் தேவை. எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, அந்த கரெக்டான அந்த டைம்குள்ள வராங்களோ அவங்களோட தகவல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுல யாரு டாப்பா வராங்களோ அவங்களுக்கு தான் தர போறாங்க. ஸோ இவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. வாக்கின்க்கு யாரெல்லாம் வரலாம், ஏன் 96 97% எடுத்தவங்க வரலாம். ஸோ அதே மாதிரியே ஒரு 10 பேர் வரலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிக பர்சன்டேஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே பாசிபிலிட்டி இருக்கு. கிடைச்சிரும்னு சொல்ல வரல. ஓகே, ஏன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்கள பொறுத்து. ஸோ 80% கீழே இருக்கிறவங்க எல்லாம் வாக்கினை தவிர்த்தரலாம். ஓகே, ஆனாலுமே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும். சில வெப்சைட்ஸ்ல என்ன அப்படின்னா கிராஜுவேட் அப்புறம் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய nats.education.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஸ்டூடெண்டா என்ரோல் பண்ணி அந்த நாட்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பரை எடுத்துருங்க, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. ஐடிஐ இதுல அதாவது ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு போக போறீங்க அப்படின்னா apprenticeshipindia.org அப்படிங்கிற இந்த நாப்ஸ் போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இது கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப என்னதான் வாக்கினா இருந்தாலும் இது மேண்டேட்டரி. அதே மாதிரி செலக்ட் ஆனக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க வாக்கின் போகிறப்போ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த 2 வெப்சைட்ல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல், ஒரு செட் ஜெராக்ஸோட நீங்க வந்து போயிடலாம். கேண்டிடேட் who have already completed apprentice, ஆல்ரெடி நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க இந்த 1961 ஆக்ட் படி அப்படின்னா நீங்க இதற்கு எலிஜிபிள் இல்லை. உங்களுக்கு வேற ஏதோ துறையில 1 இயருக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க இதற்கு எலிஜிபிள் இல்லை. முடிச்சு ஃப்ரெஷரா இருக்கீங்க, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க எலிஜிபிள். 2021, 22, 23, 24 இந்த 4 வருஷத்துல பாஸ் அவுட் ஆகியிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது பிடெக்கோ, டிப்ளமோவோ, ஐடிஐயோ எதுவோ. ஸோ வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி ட்ரைனிங் ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து செப்டம்பர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 காலையில 9 மணிக்கெல்லாம் நீங்க அங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். பிளஸ் நீங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூ கேண்டிடேட் ஷுட் பிரிங் தேர் ஒரு குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, கமிட்டி சர்டிபிகேட், அதோட ஒரு செட்டு ஜெராக்ஸ், ஒரிஜினல் எடுத்துட்டு வரணும். கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டடா உள்ளவங்க ட்ரை பண்ணுங்க.
ஸோ த செலக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அப்டைன் இன் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின். ஸோ என்னவோ அதில் எடுத்துக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து தான். ஸோ என்ன பண்றாங்க, வரவங்க எல்லாருமே ஸ்கிரீனிங் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் இன்டிமேட் பண்ணுவாங்களாம். ஸோ வாக்கின் அன்னைக்கே உங்களுக்கு வந்து யார் செலக்ட் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க இன்டிமேட் பண்ண போறாங்க. இந்த PDF பார்க்கறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். நீங்க ஒன் டைம் ஃபுல்லா நீங்களும் ஒன் டைம் ரீட் பண்ணிருக்க ப்ரோ. ஓகே, ஒரு போனஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, கன்னியாகுமரியில ஐரல் அதாவது இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அப்படிங்கிற இடத்துலயுமே அப்ரண்டிஷிப் வந்திருக்கு. 41 பேர் எடுக்கிறாங்களே. இதுலயுமே பாத்தீங்கன்னா BTech அப்புறம் வந்து டிப்ளமோ ITI முடிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அந்த கன்னியாகுமரி அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லா தகவலுமே அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ கிடையாது. அதாவது அந்த ஆவடி இன்ஜின் ஃபேக்டரி அப்படிங்கிறது வாக்கின் இன்டர்வியூ. பட் நான் சொன்ன வெப்சைட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அந்த அப்ரண்டிஷிப் போர்ட்டல்ல. ஸோ இது என்ன பாத்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். பிளஸ் வந்து நீங்க ஃபைனலா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுறத நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சென்டுமே பண்ணணும். வர செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த PDF பார்க்கறதுக்கான லிங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். ஃபுல்லா நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணுங்க. இது வந்து அப்ரண்டிஷிப் தான். பட் அந்த ஆவடி இன்ஜின் ஃபேக்டரியில தர அளவுக்கான ஸ்டைஃபண்ட் இங்க இருக்காது. இதுக்குமே நீங்க ட்ரேட் அப்ரண்டிஸ் அதாவது ITI கேட்டகரி அப்படின்னா இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி நீங்க டிப்ளமோ ஆர் வந்து BTechனா இந்த NATS போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். எந்த கவர்மெண்ட் அப்ரண்டிஸ்னாலும் டிப்ளமோ டிகிரிக்கு இதுதான், ITIக்கு இதுதான். அது வந்து வாக்கினா இருக்கிறதுனால நீங்க டைரக்டா ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு போயிடணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ட்ரேட் அப்ரண்டிஸ்னா ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன்னா ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சர்ச் பண்ணி அந்தந்த போர்ட்டல்லே அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி உங்களுக்கு ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஜென்ரேட் ஆகும் ஃபைனலா. அதை ஹார்ட் காப்பி எடுத்து இந்த அட்ரஸ்க்கு தேவையான ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்க வந்து சென்டுமே பண்ணணும். இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ப்ரொசீஜர்.